2024ல வெறும் 5000 ரூபாய்க்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 5000 ரூபாய் முதலீட்டுல நீங்க ஸ்டார்ட் பண்ண போற பிசினஸ் உங்களுக்கு 25000 இருந்து 30000 ரூபாய் வரைக்கும் முதலீடும் தரப்போகுது. அப்படி என்ன பிசினஸ் இருக்கு அப்படிங்கறத யோசிக்கிறீங்க. 3 சிறப்பான பிசினஸ் இருக்கு. அதுக்கு முதலீடு வெறும் 5000 ரூபாய் தான். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு உண்டான ப்ராசஸ் என்ன, எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருந்து கிடைக்கும் அப்படிங்கற பத்தின ஃபுல் எக்ஸ்க்ளூசிவான டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்க சூர்யா வந்திருக்கிறேன். நம்மளோட பிசினஸ் தமிழ் சேனல்ல எக்கச்சக்கமான பிசினஸ் சார்ந்த வீடியோஸ் இதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோடைய புது வியூவரா உள்ள வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மாற முடியும். உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ரெண்டுமே பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து நீங்க தெளிவு பெற முடியும். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரீசெல்லிங் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை இல்லைனா ஆஃப்லைனில் வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைனில் சேல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராஃபிட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக அதன் மூலம் லாபம் வந்து பார்க்க முடியும். இதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ் 5000 ரூபாய் மட்டுமே. அதே மாதிரி தேவைப்படக்கூடிய ஸ்கில் இன்டர்நெட்டை நல்லா அலசி ஆராய்ஞ்சு துவைச்சு தொங்க விடக்கூடிய ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா போதும். இந்த பிஸ்னஸை சூப்பராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுலேருந்து ஏர்னிங் கண்டிப்பாக 20, 25, 30 இந்த 3 மார்ஜின்குள்ளேயே நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ இது வந்து இனிஷியலாக கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ முதல் நாள் இருந்து கூட நீங்கள் தாராளமாக சம்பாதிக்க முடியும். ஸோ ரீசெல்லிங் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த ஒரு பிஸ்னஸ் இன்னைக்கு தொடங்கினா கூட நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ். ஸோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்ரெடி ஒர்க்கிங் போயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறீங்க, இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நபர்களும் கூட தாராளமாக அந்த ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இந்த மாதிரியான பிசினஸ் மூலமாக நீங்கள் 5000 ரூபாய் முதலீட்டில் நம்மளுடைய மீஷோ மாதிரி, ஷாப்ஷி மாதிரி இவங்கள மாதிரி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்காக மாற முடியும். ஸோ இந்த ஒரு ரீசெல்லிங் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரீசெல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஹோம் டெக்கார் சார்ந்த ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை ஃபேஷன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், அதை விட இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆன்லைனில் சேல் பண்ணும்போது சூப்பரான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது முக்கியமான பிஸ்னஸ் ஆன்லைன் கன்சல்டன்சி சர்வீஸ். ஸோ இதுக்கு நம்ம இனிஷியலாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வெறும் 5000 ரூபாய் தான். அதே மாதிரி தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபீல்டில் ஆன்லைனில் ஆஃப்லைனில் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ஒரு விஷயத்த நம்மளுடைய கிளைண்ட் கிட்ட நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில், அதே மாதிரி அவங்க சமாதானமாகக்கூடிய விதத்தில் நீங்கள் பேசுறதுல கிங் அப்படின்னா இந்த ஆன்லைன் கன்சல்டன்சி சர்வீசஸ் உங்களுக்கு ரொம்பவே ஏற்ற பிஸ்னஸ் தான். இதனுடைய ஏர்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா மந்த்லி வைஸ் வேறுபடும். இதை வந்து நம்ம ஃபிக்ஸடாக அந்த மந்த்தில் இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால ஒரு மந்த்தில் நீங்கள் நல்லாவும் சம்பாதிக்க முடியும். அட் த சேம் டைம் அடுத்த மந்த் கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் இருந்தாலும் ஏர்னிங்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான கன்சல்டன்சி இன்னைக்கு டேட்டில் நம்ம கொடுக்கலாம், என்னென்ன மாதிரியான கன்சல்டன்சி இன்னைக்கு டிமாண்டில் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃபினான்ஷியல் சார்ந்த ஒரு கன்சல்டன்சி. ஸோ நீங்கள் ஃபினான்ஸில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஃபினான்ஸ் பற்றின எல்லா கன்சல்டன்சியுமே நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி நீங்கள் அவங்களுக்கான கன்சல்டன்சியை கொடுக்கும்போது நல்ல வருமானம் நீங்களே வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கடுத்து நமக்கு ரெண்டாவதாக இருக்கிறது மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஒரு கன்சல்டன்சியை வச்சு அதை சொல்லிக் கொடுக்கறது மூலமாகவும் நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் லீகல் மேட்டர்ஸ். ஸோ அட்வொகேட்ஸ், லாயர்ஸ் போன்ற நபர்கள்லாம் அவங்களுடைய கிளையன்ட்ஸுக்கு அண்ட் அதையும் தாண்டி நிறைய பொதுவான விஷயங்களை ஒரு கன்சல்டண்ட்டாக, அதாவது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அட் த சேம் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பெரிய அளவில் கேஸ் இல்லாமல் இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது சின்ன வழி இருக்கா அப்படின்னு தேடி வரக்கூடியவங்களுக்கும் கார்பரேட் சம்பந்தமாகவும் தனிநபர் சம்பந்தமாகவும் நிறைய கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது நம்மளுடைய லொக்காலிட்டி மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் வைஸ் கூட உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஆன்லைன் கன்சல்டன்சி சர்வீஸ் மூலமாகவும் நீங்கள் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல சூப்பராக நல்ல லேக்ஸ் கணக்கில் கூட ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராகவே இருக்கு. ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் அண்ட் அதில் நல்ல ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா பேக்ரவுண்டை வச்சு ஒரு நல்ல ஒரு வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்க அண்ட் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் இந்த நிமிஷமே தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய வெப் டெவலப்பர்ஸை நீங்கள் இதன் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை 5000 ரூபாய் முதலீட்டில் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற மூணாவது சூப்பரான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் சிட்டிங். அது என்ன பெட் சிட்டிங்? பெட்னா அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல் தானே? எஸ். ஸோ அந்த பெட் அனிமல்ஸை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னே பே பண்ணுறதுக்கு நிறைய நபர்கள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை பெரிய பணக்கார வீட்டில் இருக்கக்கூடிய பெட் அனிமல்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறையாவே டிமாண்ட் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட பெட் அனிமல்ஸை நீங்கள் உங்களுடைய அன்பான வார்த்தைகளால், உங்களுடைய டூயிங்ஸ்னால நீங்கள் கட்டி போடுவீங்க. கயிறில் மட்டும் கிடையாது, அப்படி அன்பாக கட்டி போடுவீங்க, சாப்பாடுலாம் அழகாக சாப்பிட வச்சுருவீங்க, நீங்கள் சொன்ன பேச்சை அப்படி தட்டாமல் கேட்க வச்சுருவீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க.
ஸோ நான் சொன்ன அந்த 5000 ரூபாய் முதலீடு பிசினஸ்ல இது முதலீடே இல்லாத ஒரு சூப்பரான பிசினஸ் தான். ஸோ அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த ஒரு பிசினஸும் இன்னைக்கு தேதியில ரொம்பவே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் இருக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் சார்பா. நீங்க நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்குள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான சந்தேகங்களோ கேள்வியோ இருந்துச்சுன்னா அந்த மென்டார் கிட்ட நீங்க வீடியோ கால் மூலமா கூட உங்களுக்கான டீடைல்ஸ் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்க இனிஷியலா ரொம்ப குறைஞ்ச தொகையா 250 ரூபீஸ் பே பண்ணா போதும். நீங்க லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ்ல எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். அந்த தொழில் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ரெடியா இருக்காங்க. சூப்பர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. சோ இதே மாதிரி டக்கரான பிசினஸ் அந்த வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் ஒரு குட்டி டாடா பை கிளம்பிக்கிறது. நான் உங்கள் சூர்யா. பை பை, டேக் கேர்.